ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா ஹோம் ஸ்டைல். நாம் இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை நோட்டில் ட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதில் தான் இருக்கோம். எப்படி ட்ரா பண்ணோம், எப்படி கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்றத ஒரு விசிட் பண்ணிடலாம். ஓகேவா, டக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ நான் இப்போ பேபியோட கிப் ரவுண்ட் எடுத்திருக்கேன். இது மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை பேபிஸ்க்கு மட்டும்தான் இது இருக்க முடியும். கேர்ள்ஸு விமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட சைஸ் படி நமக்கு டிஃப்ரெண்ட் மாறும். அதோட கால்குலேஷன் வேறு. ஓகேவா, இது சில்ட்ரன்ஸ் அண்ட் பேபிஸ் உங்களுக்கு இந்த ட்ரௌசர் ஷார்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்ப்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிப் ரவுண்டு, பேபியோட கிப் ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். பேபியோட கிப் ரவுண்ட் இப்போ சம்திங் ஒரு 18 இன்ச் கிடைக்குது அப்படின்னா ப்ளஸ் அதோட 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணி ப்ளஸ் அதோட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 20 கிடைக்கும். 18 ப்ளஸ் 2 20, 20 டிவைடட் பை 4. ஸோ 20 டிவைடட் பை 4 வாட் ஆன்சர் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கிராச், அதாவது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த கிராச், இதுதான் கிராச் லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த கிராச் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா டிவைடட், அதாவது கிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச். அதாவது இப்போ கிப் ரவுண்ட் நமக்கு 5 இன்ச் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ 5 ப்ளஸ் 2.5, ஸோ டோட்டலாக 7.5 கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 7.5 இந்த கிராச் லென்த் 7.5 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேபிக்கோட ட்ரௌசருக்கு ஹைட்டு, நீங்கள் உங்களோட பேபியோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு ட்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரௌசரோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் இந்த ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்கேன். அந்த ஹைட் உங்களோட விருப்பம், எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 7.5 இன்ச் இப்போ 7.5 இன்ச் ஃபஸ்ட்டில் இருந்து கீழே வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, கிப் ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 7.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது 7.5 இன்ச். ஓகேவா, ஸோ அந்த லைன் வருது இல்லையா, இந்த லைன் வருது இல்லையா, இதுக்கு நேரம் இந்த கிராச், இந்த லைன். ஸோ அந்த லைன் தான் சீட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச், அதாவது 20 டிவைடட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச். ஸோ 5 ப்ளஸ் 2.5 இன்ச் 7.5 இன்ச். ஸோ அது நம்மளோட நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறதுலேருந்து கீழே 7.5 இன்ச் வரை எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே கிராச் லென்த் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 இன்ச் தான் இருக்கும். ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு 5 இன்ச்சுனா, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 5 இன்ச் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச் ஆட் பண்ணலாம், இல்லைனா 1.5 இன்ச் ஆட் பண்ணலாம். ஓகேவா, அதை போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த இது போக மிச்சம் கீழே ஹைட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹைட்லேருந்து ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நம்மளோட லெக், நம்மளோட பேபியோட லெக் ரவுண்டு என்ன அப்படின்றத சுற்றளவு எடுங்க. சுற்றளவு எடுத்தீங்கன்னா இப்போ அவங்க பேபியோட லெக் 10 கிடைக்குது. எந்த இடத்துல நீங்கள் ஹைட்டு மெஷர் பண்ணிங்களோ அந்த இடத்துல 10 கிடைக்குது அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 5 இன்ச் எனக்கு கிடைக்குதா. ஸோ அந்த லெக் ரவுண்டு டிவைடட் நம்ம இல்லை அப்படி நீங்கள் அப்படி நேராகவும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச். ஓகேவா, ஸோ அப்போ கிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 என்ன நமக்கு 20 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச் 5.5 இன்ச் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு 5.5 இன்ச், இங்கேருந்து 5.5 இன்ச்சு. ஸோ இங்கே எந்த இடத்துல நமக்கு 5.5 இன்ச் இங்கே கிடைக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ கீழே ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ கொடுத்து மடித்து அடிக்கிறதுக்கு, இது சின்னதாக நமக்கு கார்னரில் மடிச்சு அடிப்போம் இல்லையா. ஸோ அந்த இதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக அவங்களோட ஃபுல் ஹைட் எடுத்துக்கோங்க. அந்த ஹைட் எந்த இடத்துல ஹைட் எடுத்தீங்களோ அந்த இடத்துல காலையும் அவங்களோட லெக்கையும் ஒரு சுற்றளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிப் ரவுண்ட் என்ன, அப்போ சம்திங் கிப் ரவுண்ட் 18 கிடைக்குதுன்னா ப்ளஸ் அதோட 2 இன்ச் லூஸுக்காண்டி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 20 இன்ச், ஈக்குவல் டு 20 டிவைட் பை 4 5 இன்ச் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 இன்ச் தான் இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிராச் லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த கிராச் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் இதே தான். இந்த 5ஓட 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 ப்ளஸ் 2.5 இன்ச் என்னது 7.5 இன்ச் இந்த கிராச் லென்த்து. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்மளோட ஷீட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிப் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் அதோட 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸோ அப்போ இங்கே இப்படி நமக்கு ஒரு எல் ஷேப்பில் கிடைக்குமா. அப்போ அதை நல்லா கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது போக நெக்ஸ்ட் அவங்களோட சுற்றளவு, கால் சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி, இப்போ 5 இன்ச்சுனா இங்கே 5 இன்ச்சு கிடைக்குது அப்படின்னா இது இப்படி நம்ம ட்ரா பண்ணணும். அதுலேருந்து இந்த கார்னர் இந்த இடத்துல இந்த கர்வ் வரைஞ்சிருக்கிறதுலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம 5 இன்ச்சு சாரி இதுக்கு எந்த ஒரு இன்ச்சு கிடையாது.
நம்ம அப்படியே இங்கே வந்து 5 இன்ச் இங்கே கால் சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 5 சுற்றளவு வச்சு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஷார்ட்ஸோட மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் எப்படி வந்து கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து எந்த மிஷின் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கோம் எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பெடல் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கர், உஷா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதோட ரேட் வந்து 7,000 அந்த ரேட்டில் இருக்கும். 7,000 to 7,500 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னால் பெடல் பண்ண முடியாது, பெயின் இருக்குது, கால்வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 10,000க்கு மேலே ஒரு மிஷின் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதுலேயே வந்து மோட்ரு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே கியர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்பீட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000க்கு மேலே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த உஷா இதெல்லாம் ஹோம் டெய்லரிங் மிஷின் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவ்வளோவா வந்து ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்காது, ஃபினிஷிங் இருக்காது. ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி தைக்கும் போது ஃபினிஷிங்கோட கொடுக்கணும், அப்போ தான் நிறையா ஆர்டர் வரும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் 10,000க்கு மேலே வந்து மிஷின் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரௌசர் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு பேபியோட ட்ரௌசர் எடுத்துக்கிட்டேன். அந்த எலாஸ்டிக்கை நல்லா பிடிச்சி இழுத்து அதோட லென்த்து வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. ஸோ 9 இன்ச், அப்போ ஒரு சைடு வந்து 9 இன்ச் இருக்குது. அப்போ 2 சைடு வரும்போது 18 இன்ச்சு வரும். ஓகேவா, 18 இன்ச்சோட ப்ளஸ் 2 இன்ச். இதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ட்ராயிங்கில் பார்த்தோம், அந்த டிராஃப்டில் வந்து நோட்டில் பார்த்தோம். இப்போ வந்து கிளாத் நம்மளோட ட்ரௌசர் அளவு ட்ரௌசரையோ இல்லை அளவு ஷார்ட்ஸையோ வச்சு அதை எப்படி வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கிப் மெஷர்மெண்ட் பண்ணேன் இல்லையா, ஒரு பக்கத்துக்கு 9 இன்ச் இருந்தது. ஸோ ரெண்டை நம்ம அதை இப்போ சுற்றளவுன்னு வரும்போது 18 இன்ச்சு வரும், ப்ளஸ் 2 இன்ச்சு நான் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ 2 இன்ச்சு ஆட் பண்ணும் போது அப்போ அதை இப்போ 20 இன்ச்சுன்னு வருது இல்லையா. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம 4ஆக தானே மடித்து போடுறோம், அதனால நம்ம 4ஆல் நம்ம அதை வந்து டிவைட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து கிளாத் வந்து எப்படி மடிக்கிறதுன்னு கூட போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது இப்போ வந்து இதோட ஹைட் என்ன, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக வந்து ஒரு 9 இன்ச் இல்லை 10 இன்ச்சு வந்து ஹைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் 10 இன்ச் இருக்கானுங்கிறத ஹைட் செக் பண்ணுங்கள். அப்புறம் லென்த்து வந்து 20 இன்ச் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ லென்த்து 20 இன்ச்சு, ஹைட் வந்து 10 இன்ச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ 2 இதாக மடிப்போம் இல்லையா, ஸோ 10 கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் அதை மடித்தோம்னா ஸோ 4 இது மடிப்பு வந்திருக்கும் நமக்கு. அது வந்து 5 இன்ச்சு நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரௌசர் அப்படியே அப்ளை பண்ணி எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரியா, இப்போ நான் வந்து இந்த ட்ரௌசர் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே நம்ம 5 இன்ச்சு வந்து கிப் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 4ஆக மடித்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே அதை வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் ஜாக் பீஸை வச்சு லைன் எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக அந்த மார்க்கில் இருந்து கீழே அந்த கர்வ் வர்றது, ப்ளஸ் கீழே அந்த கிராச் வர்றது, அப்புறம் வந்து கீழே லெக் ரவுண்ட் வர்றது வரைக்கும் நான் அது வீடியோ எடுக்காமல் இருந்திருக்கு, எனக்கு சரியாக நான் பார்க்கல. ஸோ அந்த சொன்ன இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எப்படி வந்து கீழே வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதையும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த ட்ரௌசர் அப்படியே அப்ளை பண்ணி எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து 2 இன்ச் நம்ம வந்து இப்போ ட்ரௌசரை தானே அளவு வச்சோம், நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணலை, ட்ரௌசரை வந்து மெஷர் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ட்ரௌசரில் எவ்வளவு மடித்து அடிக்கிறதுக்கு நமக்கு விடணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச்சில் மேலே நான் மடித்து அடிக்கிறதுக்கு விட்டது போக அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லைனில் இருந்து நம்ம கிராச் லென்த் வந்திருக்கு, அதை நான் வந்து ஒரு லைன் பண்ணி அதை வந்து கர்வை வந்து கரெக்டாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம என்ன ட்ரௌசரை வந்து வச்சு நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணமோ அதை மறுபடியும் நான் ஒரு டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கிராச் லென்த்து, அதாவது வந்து நம்மளோட கிப் ரவுண்டு வந்து இருக்குது இல்லையா, கிப் ரவுண்டு வந்து நமக்கு வந்து 5 இன்ச்சு கிடச்சிது, ப்ளஸ் அதோட 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னோன்னா, ஸோ வர்ற அந்த கிப் ரவுண்டோட 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணி நம்ம வந்து கிராச் வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே காலோட மடிப்பு, இப்போ வந்து அந்த நம்ம இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு அந்த ட்ரௌசரோட ஹைட் இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணி அந்த ஹைட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கால் கீழே மடித்து அடிக்கிறாங்க இல்லையா, ஒரு கால் மட்டும் அளவு எடுத்து அந்த அளவை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச் கிடைக்குது. ஸோ அதையும் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராட்ச் நம்ம கிராட்ச் வரைஞ்சோம் இல்லையா, அந்த கிராட்சோட கர்வில் இருந்து இந்த கீழே காலுக்கு போட்ட அளவை வந்து அப்படியே அதிலிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த கவ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கீழேயும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் வந்துக்கிட்டு நம்ம வந்து 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து ஸ்டிச்சிங்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருப்போம், அது வந்து ட்ராயிங்கில். இது வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரௌசரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம வந்து தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸும் விட்டுக்கிறணும். அடுத்து வந்து கீழே வந்து நம்ம கரெக்டான சைஸ் மட்டும்தான் எடுத்தோம், கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம விடலை. அதனால் அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே மடிச்சடிக்கவும் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கிப் மெஷர்மெண்ட்டு 5 இன்ச்சு, கிராட்ச் லென்த்து வந்து 5 இன்ச்சோட நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கணும். இங்கே மேலே வந்து மடிப்பு நம்ம அதில் வந்து 7.5 சொல்லுவோம், ஏன்னா எங்கள் மேலே 2 வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி அதில் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம அது தனியாக ஸ்கேல் போட்டுட்டோம் இல்லையா, மடிச்சு அடிக்கிறதுக்கு தனியாக விட்டாச்சு. அதனால தான் இங்கே 5.5 இன்ச்சு வருது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. அடுத்து வந்து இங்கவும் அதே தான் 5.5 இன்ச், ஏன்னா மேலே 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து விட்டுட்டோம். அந்த வந்து நம்ம அளவு எடுக்கலை, இதில் வந்து நம்ம ட்ரௌசர் அப்படியே அப்ளை பண்ணதுனால. இன்கேஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், 7.5 தான் வரும். அந்த மெஷர்மெண்ட் படி தான் இது. ட்ரௌசரில் வந்து மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு நம்ம தனியாக விட்டுட்டோம், அதிலிருந்து கீழே உள்ளதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம ட்ராப் பண்ணதில் வந்துக்கிட்டு ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் அது மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருப்போம். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நல்லா புரியுது, உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறீங்க, தெளிவாக புரியுது அப்படின்னா நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அப்படி நீங்கள் பண்ணும்போது நிறையா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து நம்ம யூடியூப் எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணோம். அப்படி ஷோ பண்ணும்போது நமக்கு நிறையா சப்ஸ்கிரைப் வரும். அப்போ நம்ம வீடியோஸ் வந்து போடுறதுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நிறையா வீடியோஸ் வந்து இன்னுமே லேர்ன் பண்ணி போட எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ வீடியோவில் இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து நான் மடிச்சிருந்ததை நான் 2 எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிராட்ச் லென்த்து நம்ம கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அது 2 பிரிக்கும் போது இந்த பக்கமும் 2 பீஸாக வந்துடும். அவ்வளோதான், 4 போட்டிருந்தோம், இப்போ 2 எடுத்தாச்சு. ஸோ 2 பக்கமும் அந்த கிராட்ச் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க 2 பக்கமும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது மார்க் பண்ணிவிட்டு தைங்க, அதுலேயே தைக்கிற மாதிரி தைங்க. இல்லைனா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போது மாற்றி தைப்போம், ஸ்டிச்சிங் கரெக்டாக நேராக வராது, கர்வாக வராது. அதனால் நீங்கள் நீட்டாக சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். எது நீங்கள் பண்ணாலுமே மார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிப்புக்கு மடிச்சடிக்க வந்து 2 இன்ச் இருக்கும். ஸோ 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. அந்த லைன் ட்ரா பண்ணதுலேருந்து அப்படியே நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி மடித்து பின் பண்ணுறேன், எப்படி வந்து தைக்கிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். அதன்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதோடு அப்படியே மடித்து விட்டுக்கிறேன். இப்போ அதை வந்து பிரித்து விட்டுக்கோங்க. இந்த கிராட்ச் வந்து நடுவால் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து 2 கிராட்சோட இது கார்னரும் கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை அப்படியே மடித்து போட்டுருங்க. மடித்து ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா 2 பக்கமும் நமக்கு மார்க் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 2 பக்கமும் நமக்கு வந்து மார்க் ஆகிடும். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மறுபடி திருப்பி விட்டோம்னா அந்த லைன் வந்து தெரியும். ஸோ அப்போ மடித்து நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படிங்கிற பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பின் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பின் பண்ணி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நீங்களாக கையில் மடித்து தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் வராது. அதனால் ஃபஸ்ட்டு பின் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு துணிங்க வந்து காட்டன் துணி நம்ம மடித்து விட்ட மீனுக்கு அப்படியே நிற்கும், ஒரு சில துணி வந்து நிற்காது.
இது வந்து பாலிஸ்டருங்கிறதுனால நிற்காது. அப்போ அந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போது பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கிளாத்தை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப் படி நம்ம வந்து மடிச்சுட்டு அப்புறம் பின் பண்ணிவிட்டு அப்புறம் தைங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் போட்ட அளவுக்கு மடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பின் பண்ணிவிட்டு அப்புறமா குட்டியாக மடித்து அதே இடத்துல குட்டியாக மடித்து அந்த பின் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம இந்த துணி இந்த மாதிரி கிளாத்தை வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி மடித்து பின் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தைக்கும் போது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது. தைக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக மடித்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம், தைச்சிடலாம். ஸோ அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிருங்க. இப்போ நம்ம கீழே வந்து மடித்து தைச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கீழே மடித்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், கிராச் வந்து ஸ்டிச் பண்ணோம், அப்புறம் மேலே ஸ்டிச் பண்ணோம், அப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணோம். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் மிடில் இருக்கிற அந்த லென்த் அந்த இது இருக்கு இல்லையா, ட்ரௌசர் ஜாயின் பண்ணுற இடம், மிடில் ஜாயிண்டிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதோ நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரௌசர் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது 18 இன்ச்சு எடுத்ததுனால இதோட இலாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எலாஸ்டிக் உள்ளக்க வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துக்கிட்டு எலாஸ்டிக் வந்து இப்போ 18 இன்ச்சுனா -2 பண்ணிக்கோங்க. 16 இன்ச் அவங்களோட இடுப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 இன்ச்சில் வந்து ஒரு லாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஃபுல்லாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் வந்து வர்றதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சில் வந்து நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம டேப்பு உள்ளக்க வந்து இன்சர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் 16 இன்ச்சில் வந்துக்கிட்டு டேப் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம வந்து எப்படி நம்மளோட இன்ஸ்கர்ட்டுக்கெலாம் நம்ம வந்து அப்புறம் வந்து பேண்ட்டுக்கெலாம் நாடா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறோமோ, நாடா வந்து எப்படி உள்ளக்க இன்சர்ட் பண்ணுறோமோ, அதே போலேயே நீங்கள் இந்த டேப்பையும் உள்ளக்க இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். அதை அப்படியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஸோ தைச்சதுக்கு அப்புறமா அது உள்ளக்க நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சில் வந்து பிரித்து விட்டோம் இல்லையா, அந்த இடத்தையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரௌசர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.